9th CBSE மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.4ல நம்ம 12th சம் பார்க்குறோம். இப்போ ஒரு ஃபார்முலாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தாலும் சரி, ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். அதுலேருந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1/2 x + y + z into x minus y the whole square plus y minus z the whole square plus z minus x the whole square. ஸோ நம்ம RHS எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கும் போது இதில் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கு இல்லையா இந்த இது x minus y the whole square. இதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா a minus b the whole square இந்த ஃபார்முலாக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி எழுதணும்? a minus b squared a minus b the whole square is equal to a squared plus b squared minus 2ab. அப்போ x minus y the whole square இதை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல x squared plus y squared minus 2xy. அதே மாதிரி இந்த டேர்ம் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா y squared plus z squared minus 2yz. ஓகே, இப்போ இந்த இதை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்? எல்லாமே இந்த ஃபார்முலா தான், a minus b the whole square ஃபார்முலா தான். அப்போ ப்ளஸ் z squared ப்ளஸ் x squared minus 2xz. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். ஸோ இதிலிருந்து இந்த ப்ராக்கெட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே லைக் டேர்ம்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா, இங்கே ஒரு x squared இருக்குது, இங்கேயும் ஒரு x squared இருக்குது, இங்கே ஒரு y squared இருக்குது, இங்கேயும் ஒரு y squared இருக்குது. ஸோ x squared ஆட் பண்ணால் 2x squared, y squared ஆட் பண்ணால் 2y squared. அதே மாதிரி இங்கே ஒரு z squared, இங்கே ஒரு z squared இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், x + y + z உள்ள 2x squared plus 2y squared plus 2z squared minus 2xy minus 2yz minus 2xz. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது 2 இருக்குது. அப்போ நம்ம 2வை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், 1/2 x plus y plus z, அப்புறம் நம்ம காமனாக வெளியில் எடுத்து 2. அப்போ உள்ள என்ன இருக்கும்? x squared plus y squared plus z squared minus xy minus yz minus xz. ஓகே, இதுதான் இருக்கும். இப்போது இந்த 2வையும் இந்த 2வையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், x plus y plus z. ஓகே, உள்ள இந்த சைடு x squared plus y squared plus z squared minus xy minus yz minus xz. அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எல்ஹெச்எஸ்க்கு ஈக்குவலாக RHS இருக்குது. ஓகே, LHS ஈக்குவல் டு RHS. நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து வெரிஃபை பண்ண சொன்னாங்க, நம்ம பண்ணியாச்சு. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம 13th சம் எப்படி செய்கிறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் தேவைப்பட்டால் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.